பாண்டியன் சொல்றாரு, நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் புடிச்சு போச்சு, பொண்ணு மாப்பிள்ளைக்கும் புடிச்சு போச்சு, நாளை குறிச்சிடலாமே. பொண்ணோட அப்பா சொல்றாங்க, இன்னையில இருந்து சரியா ஒரு வாரத்துல நல்ல முகூர்த்தம் இருக்கு, நிச்சயத்தை வச்சுக்கலாமா. கோமதி சொல்றாங்க, ஒரு வாரமா, அதுக்குள்ள ஏற்பாடெல்லாம் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. பொண்ணோட அம்மா சொல்றாங்க, கல்யாணமா பண்ண போறோம், நிச்சயதார்த்தம் தானே, பண்ணிரலாங்கன்னு சொல்றாங்க. குழலி சொல்றாங்க, எனக்கு மண்டபம் பிடிச்சுதான் நிச்சயதார்த்தம் பண்ணாங்க, எங்களுக்கும் மண்டபம் பிடிச்சு நிச்சயதார்த்தம் பண்றதுதான் ஆசை, ஆனா ஒரு வாரத்துல மண்டபம் கிடைக்குமான்னு தெரியல. பொண்ணோட அம்மா சொல்றாங்க, நிச்சயதார்த்தத்தை வீட்லயே முடிச்சுட்டு கல்யாணத்தை ஊர் மெச்ச கொண்டாடிடலாமா. பாண்டியன் சொல்றாரு, கல்யாணத்தையும் சீக்கிரத்திலே நடத்திடலாமே. கல்யாணத்தை யாரு நடத்துறதுன்னு பொண்ணோட அம்மா கேக்குறாங்க. கோமதி சொல்றாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து தானே பண்ண போறோம் கல்யாணத்தை, அப்படியே பண்ணிடலாமே. எங்க வீட்டு பக்கம்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் கல்யாணத்தை நடத்துவாங்க, அதான் கேட்டேன். பாண்டியன் சொல்றாரு, சரி நம்ம செலவுலயே நடத்திடுவோம் கல்யாணத்தை. மயிலோட அப்பா சொல்றாங்க, ஒருத்தர் தலையிலே கட்டுறது நியாயம் இல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்தே கல்யாணத்தை நடத்தி வச்சிருவோம், சுயம்பரம் நடந்துச்சுல்ல அந்த மண்டபத்திலே கல்யாணத்தை வச்சுப்போம் அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. மயிலுக்கு கல்யாணம் தள்ளி தள்ளி போய்கிட்டு இருந்துச்சு, அதனால கருமாரி அம்மனுக்கு நான் வேண்டிக்கிட்டேன், ஓ சன்னதியிலே நான் நடத்துறேன்னு. கோயிலே வச்சு கல்யாணத்தை நடத்திடலாமா. பாண்டியன் சொல்றாரு, கோயில்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு கல்யாண மண்டபத்துல ரிசப்ஷன் வச்சுக்கலாமே. மதி சொல்றாங்க, தாலி கொஞ்சம் பெருசா போடுவோம் 15 பவுனுக்கு. அப்ப மீனாவுக்கு கோவம் வருது, எனக்கு மாத்திரம் 4 பவுன்ல எதுக்குங்க தாலி வாங்கிட்டு வந்தீங்கன்னு. செந்தில திட்டுறாங்க, உங்க பொண்ணுக்கு அதே அளவுக்கு நாங்க கனமா செஞ்சிருவோம்னு கோமதி சொல்றாங்க. குழலி கேக்குறாங்க, எத்தனை பவுன் போடுவாங்கன்னு. அதுக்கு பொண்ணோட அம்மா சொல்றாங்க, உங்க வீட்டுக்கு வந்த மருமக எத்தனை பவுன் கொண்டுட்டு வந்தாங்க, அவங்க கொண்டுட்டு வரல, ஆனா எதுவும் கொடுக்க மாட்டாங்கன்னு எதுவும் கிடையாதே. அம்மா, எங்க பொண்ணுக்கு 80 பவுனாவே போட்டுறோம்மா. பாண்டியன் சொல்றாரு, பிள்ளைங்க ஏதாவது சொல்லுதுன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, தப்பா எதுவும் சொல்லலையேங்க உங்க பொண்ணு. கோமதி சொல்றாங்க, நீங்க போடலாட்டியும் பரவாயில்ல, எங்க பொண்ணா நாங்க பாத்துப்போம்னு சொல்றாங்க. வரோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல. அம்மா, 80 பவுன் சொல்றியம்மா, இவ்வளவு நம்ம கிட்ட இருக்கா? இன்னைக்கு வீட்டுக்கு வந்தாங்க, 4 பொய்ய சொன்னோம், ஓடலாட்டி முடிகிற கதையா இது. பொண்ணு பாத்துட்டு போயிருக்காங்க, ஆரம்பமே பொய்யா இருந்துச்சுன்னா இது சரியில்லம்மா, வழி இல்லம்மா. மயிலு சொல்றாங்க, கவரிங்க போட்டுடலாமே, இப்ப நிறைய மாடல் வந்திருக்கு, தங்கமே தோத்துருண்டி. அம்மா, கல்யாணம் முடிஞ்ச பிறகு அந்த நகையை நாங்க எடுத்துட்டு வந்துடுறோம், நீ லாக்கர்ல இருக்குன்னு சொல்லிருமா. இந்த வியாபார குடும்பம்மா, ஆத்திர அவசரத்துக்கு நகைய கேட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? அண்டதையும் யோசிக்காம பேசாம இருறி மயிலு. மீனா சொல்றாங்க, பாண்டியன் கிட்டையும் கோமதி கிட்டையும் அவசரப்படாம அவங்கள பத்தி விசாரிச்சு பார்ப்போமே, ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களே. நாளை சந்திப்போம். இன்று.